Hi friends, இன்னைக்கு வீடியோவில் எப்படி ட்ரஸ்ட் வாலெட் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி எப்படி அதில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரஸ்ட் வாலெட்டுக்கான அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுடைய ப்ளே ஸ்டோருக்கு போய் நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்னு சொல்லி சர்ச் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இந்த வாலெட்டை வந்து பார்த்துக்கொள்ள முடியும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு பின்னால் நான் இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி வாலெட் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி ஹேவ் வாலெட்டு கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ தான் வந்து ஒரு ட்ரஸ்ட் வாலெட் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா க்ரியேட் அ நியூ வாலெட்னு சொல்லி கொடுங்க. அதன் பின்னால் இவங்களோட ப்ரைவசி பாலிசி அதே மாதிரி டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ரைட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கொள்ளுங்க. கண்டினியூ கொடுத்ததன் பின்னால் ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். 6 டிஜிட் கொண்ட ஒரு பாஸ்வேர்டு வந்து இதுக்கு போட்டுக்கொள்ளுங்க. 2 தடவை சரியாக அந்த பாஸ்வேர்டை போட்டுக்கொண்டதன் பின்னால் வாலெட்டை வந்து பேக்கப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த சீக்ரெட் கோட்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அதை எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ உங்களுடைய வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் தொலைஞ்சதன் பின்னாலேயோ அல்லது பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேக்கப் கோட் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாமல் போகும். ஸோ கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணியோ எழுதியோ இந்த பேக்கப் கோடை எழுதி வைங்க. ஸோ இந்த 12 பேக்கப் கோட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்கேயாவது சேவ் பண்ணி வைங்க. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பி பண்ணி வைங்க. ஸோ என்னுடைய பேக்கப் கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நோட்ஸில் வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இதை யார் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷேர் பண்ண வேணாம். ஸோ அதன் பின்னால் நான் வந்து கண்டினியூ கொடுத்துக்கொள்கிறேன். சேவ் பண்ணி வச்சதன் பின்னால் இந்த வெரிஃபை சீக்ரெட் ப்ளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சரியாக அந்த ஏற்கனவே உங்களுக்கு தந்த ஆர்டர்ஸ்க்கு இந்த 12 வேர்ட்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேணும். அப்படியே நீங்கள் 12 செலக்ட் பண்ணதன் பின்னால் உங்களுக்கு வந்து டன் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து உங்களுடைய வாலெட் வந்து க்ரியேட் ஆயிரும். வாலெட் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகியாச்சு. ஸோ இதில் வந்து புஷ் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணலன்னு சொன்னால் இதில் வரக்கூடிய எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வராது. ஸோ நான் எனேபிள் பண்ணி வைக்கிறேன். ஸோ எனேபிள் பண்ணதன் பின்னால் இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காயின்ஸில் பிட்காயின், எதேரியம், பிஎன்பி அதே மாதிரி பிஎன்பி ஸ்மார்ட் செயின் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அட் டோக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அட் டோக்கன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான காயின்ஸ் வந்து உங்களுடைய ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் வந்து இந்த இடத்துல USDT கொடுக்குறேன். USDT கொடுத்ததன் பின்னால் TRC20க்கான USDT அட்ரஸ் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணும். அதே மாதிரி TRX டோக்கனையும் வந்து நான் எனேபிள் பண்ணி வைக்கிறேன். ஸோ எனேபிள் பட்டன் இருக்கும். ஸோ எனேபிள் பண்ணிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதோட ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ண டோக்கன்ஸை வந்து பார்த்துக்கொள்ள முடியும். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதோட டார்க் மோடை வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து உங்களுடைய சோஷியல் மீடியாஸில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். ரெடிட், யூடியூப், ஃபேஸ்புக், டெலிகிராம், ட்விட்டர் போன்ற உங்களுடைய அக்கௌண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கீழே அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி லாக் மெத்தட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் வந்து இமீடியட் கொடுக்காமல் ஒரு முறை ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஒரு 5 மினிட்க்கு வந்து திரும்ப பாஸ்வேர்ட் கேட்காத மாதிரி நான் வந்து செட் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போவும் நீங்கள் அலோவ் கொடுத்தே வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதில் உங்களுடைய அட்ரஸை எப்படி வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குதுன்னு காட்டுறேன். ஸோ நீங்கள் யாருக்காவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாலெட்லேருந்து மணி சென்ட் பண்ணணும்னு சொன்னால் சென்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். சென்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நோ அசட்ஸ் ஃபார்ம் சொல்லி காட்டுது. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால் என்னுடைய வாலெட்டில் எந்த விதமான பேலன்ஸும் வந்து இருக்காது. ஸோ நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் ஸோ 0 இருக்குது. அதனால் யாருக்கும் வந்து மணி சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனக்கு வந்து காட்டுதில்லை. அதே மாதிரி ரிசீவ்னு சொல்கிறத கிளிக் பண்ணதும் உங்களுக்கு எந்த காயினில் வந்து ரிசீவ் பண்ணணும். ஸோ வந்து ட்ரான் நீங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு சொன்னால் ட்ரான்ஸ்க்கான இந்த வாலெட் அட்ரஸ் அதே மாதிரி QR கோட் ஷோ பண்ணும். நீங்கள் வந்து காப்பி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் வந்து காப்பி ஆகும். அண்ட் அதன் பின்னால் இந்த அட்ரஸை நீங்கள் உங்களுக்கு தேவையான வெப்சைட்ஸில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் வித்ட்ரா கொடுப்பதன் மூலம் உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு நீங்கள் வந்து மணி வந்து ரிசீவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் ட்ரஸ்ட் வாலெட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி அதில் வித்ட்ரா பண்ணுறது, மணி சென்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே எங்களுடைய சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். மீண்டும் இந்த மாதிரியான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.